ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். நியூ மங்காவோட கண்டினியூ எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த மங்காவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. அப்ப அப்படியே போட்டியாளர்கள் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. மூன் கூட இருக்கவங்கள கவனிக்கிறான். அப்ப சருக்குமார கத்திய வச்சுக்கிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் டிராகன் நக்கிள்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மத்த 2 பேரும் உருட்டுக்கட்ட லத்திய வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நான் மட்டும் எதுவும் வச்சில்லாம இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த கேமோட ரூலு தான். 7 பிளேயர்ஸ் 6 வெப்பன் தான் இருக்கணும். இதுல யார் வெப்பன் எடுக்கணும்னு முடிவு எடுக்கிறது ஆடியன்ஸ் யார் ஜெயிப்பாங்கன்னு பந்தயம் போடுவாங்க. அதுல யார் ஓட்டிங் அதிகமா இருக்கோ அவன் தான் ஃபர்ஸ்ட் வெப்பனை செலக்ட் பண்ணுவான். எந்த பிளேயர்ஸ்க்கு ஓட் கம்மியா இருக்கோ அவன் தான் கையால சண்டை போடணும். நினைக்கிறேன் ஆல்ரைட், யாரும் வெறும் கையால சண்டை போடுறவன கண்டுக்க மாட்டானுங்க. நிறைய பேர் யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு இருக்கோ அவனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த சைடா நெல் கிராஸ் ஆகுறான். அப்ப பாக்குறான். பார்த்துட்டு இவன் கிட்ட இருந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் ரொம்பவே ஸ்ட்ராங். இவனுக்கு புறக்கணிக்கப்பட்ட நகரத்துல வாழறது அவ்வளவு கஷ்டமா இருக்காதுல. எனக்கு அவனை பார்க்கும்போது பொறாமையா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் முன்னாடி ஒருத்தன் வந்து, உனக்கு நில்ல தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட தான் கேக்குறேன். நம்பர் 4, உனக்கு நில்ல தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அப்ப 3rd நம்பர் வந்து, அப்புறம் எதுக்கு அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணான்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அந்த அளவு நல்லவன் இல்லையே. ஒருவேளை நீ உன்னோட பவர்ஸ மறைக்கிறியா என்ன? நில் பலசாலி கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் பாப்பான். 3, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு வெப்பன் கூட தரல. நீ என்கிட்ட பொய் சொல்லலையே. அப்படி பொய் சொன்ன உன்னை நான் கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். 3, கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன்டா பயமுத்துறீங்க? அப்ப பிப் பிப் பஸ்ஸர் சவுண்ட் அடிக்குது. கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அப்ப எல்லாரும் எழுந்திருச்சு கிளம்புறானுங்க. அப்ப 3rd நம்பர் வந்து 3க்கு குட் லக்குன்னு சொல்றான். ரிங் கிட்ட வந்ததும் 2 காட்ஸ் நிக்கிறானுங்க. அந்த காட்ஸ் வந்து பிளேஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க. ஆடியன்ஸ் இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக இந்த மேக்ரோ பாம்பை உங்க ரிங்ல வச்சுக்கோங்க. 3rd நம்பர் வந்து, இருக்கிறது பார்த்தாதுன்னு இது வேறையாடா. நம்பர் 1 வந்து, என்னடா பீதியை கிளப்புறீங்க? இத ஃபர்ஸ்டே சொல்லவே இல்லை. காட்ஸ் வந்து, இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுக்கோங்கடா. என்னடா கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எடுக்கிறானுங்க. 3 இப்ப அந்த மேக்ரோ பாம்பை எடுத்து ரிங்ல வச்சுக்கிட்டு நான் போலாமான்னு கேக்குறான். அவனுங்களும் கண்டிப்பா போலான்னு சொல்றான். 3 அப்படியே ஸ்டேஜ்ல ஏறான். இத பாக்கிறதுக்கு ஆடியன்ஸ் ஆர்வமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்படியே ட்ரோன் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. இந்த கேம்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட தப்பிக்க முடியும். அதுவும் கவுண்ட் டவுன் முடியறதுக்குள்ள. அடிச்சுக்கிட்டு கொல்லுங்க. அப்படி யாருன்னா இறக்கம் பட்டா அவங்க மண்டை வெடிச்சு செதறிடும். ப்ரிப்பரேஷன் ரூம்ல அடுத்த ரவுண்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப நடக்கிற மேட்ச் ரூம்ல இருந்து டிவில பாத்துக்கிட்டு அவனுங்க பேசுறானுங்க. யார் முதல்ல சாவான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா அந்த நம்பர் 4 தான். அந்த பையனுக்கு கிட்டதான் வெப்பன் கூட இல்ல. ஆல்ரெடி நம்பர் 5 அவன் மேல ஒரு கண்ணா இருக்கான். பாவம் அந்த பையன். நான் நம்பர் 4 மேலதான் பெட் கட்டுறேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் காலி ஆகுவான்னு. நானும் தான் பெட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஆர்வமா மேட்ச பாக்குறானுங்க. அதே சமயம் அவனுங்க ஃபேஸ் மாறுது. இங்க ஏதோ விசித்திரமா இருக்குல்ல. அப்ப நில் சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். அப்ப அப்படியே ரிங்குள்ள காட்டுறாங்க. இது எப்படி சாத்தியாச்சு? என்னோட எல்லா அட்டாக்ல இருந்து சுலபமா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். டே போதும்டா ஓடாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை அட்டாக் பண்றான். அப்பவும் 3 தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு, நீ ரொம்பவே ஸ்லோ, நான் உன்னை இப்பவே அடிக்க முடியும் சொல்லிட்டு 3 ஒரு பஞ்சு நம்பர் 5 மூஞ்சில ஒரே குத்து விடுறான். இப்ப டிவில பார்த்துட்டு இருக்கிறவனுங்க, அவன் எப்படிடா தப்பிச்சான் பாத்தியா? அசத்திட்டான். 3 குத்து விட்டு, என்னடா கையில இருந்து உண்டியல் சத்தம்லாம் கேக்குது. அப்ப நம்பர் 5 வந்து, என்னடா அடிச்சியா? வலிக்கவே இல்ல. அதாவது நீங்க நல்ல எரும மாடு மாதிரி இருக்கீங்க. அதான். டே ரொம்ப பேசாத, நான் உன்னை கொல்ல போறேன்டா. அப்ப பின்னாடி சருகுமரம் வந்து, யாரடா கொல்ல போற? அவனை நான் தான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு இவன் கழுத்துல கத்திய வச்சு ஒரே போடு போட்டான். 3 வந்து, ஆபத்து மீண்டும் என்னை தேடி வருதுன்னு பாக்குறான். சருகுமரம் வந்து, டே பொடி பையிலே, பஸ்ல என்னைய ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்ட. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டிய முதலமா உன்னைய வச்சு கொல்றேன்டா. இப்ப 7 பேர்ல 2 பேர் செத்துட்டானுங்க. டைமிங் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு.
அதுல நம்பர் 6 வந்து என்னைய வெளியே விட்டுடுங்க கத்துறான், எனக்கு போனஸ் கூட வேண்டாம், இந்த கதவை திறங்கன்னு. இப்ப 2 காட்சும் பார்த்துட்டு அதுல ஒருத்தன் பட்டனை பிரஸ் பண்ணதும் அவனோட ரிங்ல இருக்க பாம்ல இருந்து பிப் பிப்னு சவுண்ட் வந்து வெடிச்சிடுது. அவனோட தலையே காணும், அவனோட கழுத்துல இருந்த ரிங் கீழே கிடக்குது. இத நம்பர் 1 பார்த்துட்டு அப்படியே அலறான். நம்பர் 3 வந்து ஒருத்தனை கொன்னுட்டு அவன் மேல உட்காந்துக்கிட்டு, அடச்சே எல்லாரும் அவனை தான் பாக்குறானுங்க. அந்த பாம் வெடிச்சு காலியானவனை பார்த்துட்டு இப்ப இவன் கொன்னவன் ரிங்ல இருக்கிற பாமை எடுக்கிறான். அப்படியே 3 சருக்கு மரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரியும் இவன் பஸ்ல இவனோட முழு பலத்தையும் பயன்படுத்தலன்னு. இதே மாதிரி நான் தப்பிச்சுக்கிட்டு இருந்தா என்னோட எனர்ஜி வேஸ்டா போகும், டைமிங்கும் வேஸ்டா போகும். நான் இப்ப என்ன பண்றது ஆல்வின்? அப்ப அப்படியே புறக்கணிக்கப்பட்ட நகரத்துல உயிரோட வாழறதுக்காக நானும் ஆல்வினும் ஒரு நாள் விடாம ட்ரைனிங் பண்ணோம். நீ முன்ன விட இம்ப்ரூவ் ஆயிட்டடா. என்னால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில அடி தான் அடிக்க முடியும், ஆனா இப்போ என்னால ஒரு அடி கூட அடிக்க முடியலடா. எதிரி அட்டாக் பண்ண வரத்துக்கு முன்கூட்டியே உணர்ற தர்மம் பவர்ஃபுல்லான பர்சனால தான் முடியும். நீ தப்பிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா சண்டைக்கு அது மட்டும் பார்த்தாது, நீ திருப்பி அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். அதனால நீ இன்னும் ஹார்டா ட்ரைன் பண்ண போறோம். ஆல்வின் போதும்டா டே, பிரேக் எடுத்துக்கலாம், முடியல, ரெடி ஆயிருடா நான் வந்துட்டேன்னு சொல்லி அடிக்கிறான். டே நான் பிரேக் எடுக்கலாம்னு சொன்னேன்டான்னு சொல்லி கத்துறான். ஆனா நான் எப்படி உணர்றேன்னா என்னோட உடம்பு யாரோ சபிக்கப்பட்ட மாதிரி உணர்றேன். சாரி ஆல்வின், நான் எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு எந்த இம்ப்ரூவும் தெரியல. அதுக்கு ஆல்வின், இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, நீ தப்பிக்கிறது மட்டும் நாளுக்கு நாள் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா உன் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் கூட சண்டை போடுறவன் அவனா செத்தாதான் உண்டு, உன்கிட்ட சாக மாட்டான். ஏதோ சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் இம்ப்ரூவ் ஆகாம இருக்கிறதுக்கு உன்னோட கனவுல வர பொண்ணுதான் காரணமா இருக்குமோ? வந்து அது வெறும் கனவு தான், அதுவும் டிவைன் ரிங் எனக்கு எப்படி சம்மந்தம் ஆகும்? சரி பரவாயில்ல விடுடா அப்படியே எவனா உன்கிட்ட சண்டைக்கு வந்தா அவனை விட நீ வேகமா ஓடிடுவ. டே ஆல்வின், நீ சிறப்பா ஆறுதல் தரடா. நான் எப்பயுமே ஒரு கை இருக்கிற ஆல்வின் பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு பிடிக்கல. நான் ஏன் இப்படி பலவீனமா சக்தி இல்லாம இருக்கேன்? நான் பலசாலியா ஆகணும், நான் விட்டு தர மாட்டேன், நான் இப்படியே கோழியாவே இருக்க மாட்டேன், என்னால முடியும் சொல்லிட்டு சறுக்கு மரத்தை அட்டாக் பண்ண போறான். சறுக்கு மரம் வாடான்னு கத்திட்டு அட்டாக் பண்றான். அதுல டாஜ் பண்ணிட்டு இவனை அடிக்கிறதுக்கு சரியான சமயம் சொல்லிட்டு அடிக்கிறான். ஆனா சறுக்கு மரம் அசால்ட்டா புடிச்சிட்டு, என்ன பஞ்சு இது, என்னை அடிக்கிறியா இல்ல மசாஜ் பண்றியான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வீசுறான். அப்படியே உருண்டு போய் விழுறான். சறுக்கு மரம், டேய் சுண்டேலி பயலே, உனக்கு தப்பிக்க மட்டும்தான் தெரியுமா? இப்போ அந்த ரூம்ல இருக்கிறவனுங்க பேசிக்கிறானுங்க, அந்த பையன் பலசாலியா இல்ல வீக்கானு, ஒரு வேலை வேற ஏதாவது ட்ரிக் வச்சிருப்பானோ? அப்ப அப்படியே ஆல்வின் வீடு காட்டுறாங்க. அங்க யாரோ நடந்து வர ஷேடு தெரியுது. அப்படியே அவன் நடந்து வந்து ஷட்டரை தட்டுறான். யார் அது ஆல்வின் கேக்குறான். அது நீ யான்னு.